ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய உலகம் கடவுளே என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. பப்பா சுவாமி ராம்தாஸ் சுமார் 1954 உலக பயணம் மேற்கொண்டு 5 மாதங்களுக்கு பின் அதை முடித்துவிட்டு திரும்பினார். அந்த பயணத்தின் விளைவுதான் இந்த நூல். இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது ராமதாஸின் சிந்தனை பதிவுகளையும் தான் சென்று வந்த பல இடங்களில் அவர் கவனித்தவற்றையும் இந்த நூல் வரிசைப்படுத்துகின்றது. பயணத்தின் பொழுது அவர் பலதரப்பட்ட மனிதர்களையும் சந்தித்தார். அவர்கள் அனைவரிடமும் தன் பேரன்பு மிகு ராமனை தவிர அவர் வேறு எவரையும் காணவில்லை. ராமதாஸின் அன்பு அவர்கள் அனைவரையும் நோக்கி ஒரே போல பாய்ந்து சென்றது. எப்பொழுதும் தூய்மையும் மகிமையும் நிறைந்த அவரது பார்வை எல்லா ஜீவராசிகளின் உருவிலும் ஒரே ஆன்மாவே எங்கெங்கும் நிறைந்திருப்பதை கண்டது. இந்த பயணத்தில் அவர் உலகை ஒன்றுபட்டதாக, இறைவனின் திருவருள் வெளிப்பாடாக, தெய்வீகத்தின் பறந்து விரிந்த தோற்றமாகவே கண்டார். இந்நூல் முழுவதும் பக்தர்களுக்கும் பப்பாவுக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் பற்றிய தொகுப்புகளை கொண்டது. இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். கேள்வி: இறைவன் அனைவருடைய விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டுமா? ராமதாஸ்: மாறிக்கொண்டே இருக்கும் மனித மனதை பொருள் சார்ந்த விஷயங்களால் நிரந்தரமாக திருப்தி செய்ய முடியாது. மனிதன் ஒரு சமயம் விரும்புவதை மற்றொரு சமயம் விரும்புவதில்லை. அவன் இப்பொழுது ஆசை வைக்கும் ஒன்றின் மேல் அடுத்த முறை ஆசை வைப்பதில்லை. மனிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க ஒரே வழி இறைவனிடம் சரணடைந்து எல்லாவற்றையும் அவர் பொறுப்பில் விட்டு அவர் அவனை எந்த சூழ்நிலையில் வைத்திருந்தாலும் அதில் நிறைவு அடைவதுதான். சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதால் நாம் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியாது. கேள்வி: அப்படியென்றால் நம் உள்முக அணுகுமுறை மாற வேண்டும்? ராமதாஸ்: நிச்சயம், அதுதான் அவசியம். புறத்தில் எல்லா விஷயங்களும் அவர் திருவுள்ளப்படியே நிகழ்கின்றன. அவரிடம் சரணடைவதுதான் ஒரே வழி. சரணடைவது என்றால் அக நிறைவு மற்றும் அமைதி என்று பொருள். கேள்வி: நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டுமா? ராமதாஸ்: ஆம், நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். இறைவனுடன் நாம் தொடர்பில் இருப்பதற்கும் நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு பாதையை திறந்து விடுவதற்கும் பிரார்த்தனைதான் ஒரே வழி. அவருடைய சக்தியும் ஒளியும் புகழும் தூய்மையும் நமக்குள் பாய்வதற்கு பிரார்த்தனைதான் வழி. கேள்வி: இறைவனுக்கான பாதையில் மிகவும் முக்கியமான விஷயம் எது? ராமதாஸ்: ஜீவனை இறைவனிடம் அழைத்து செல்லும் பாதையை பற்றி ராமதாஸ் உங்களுக்கு சொல்வான். திருவருள்தான் அவசியமான முதல் விஷயம். திருவருள்தான் நம்மை இறைவனுக்காக ஏங்க வைக்கிறது. இறைவனுக்கான ஏக்கம் அவரை பற்றிய தொடர் சிந்தனையாக வளர்கின்றது. அவரை பற்றிய தொடர்ந்த சிந்தனை அவருடைய தரிசனத்தை, அவரது அனுபவத்தை நமக்கு தருகின்றது. அந்த அனுபவம் நமக்கு அவரிடம் இதயம் நிறைந்த அன்பை தருகின்றது. இந்த அன்புதான் நம்மை எங்கெங்கும் உள்ளும் புறமும் அவரை நம் அன்பிற்கு உரியவரை காண வைக்கிறது. இதுதான் இறுதி நிலை. அதில் ஜீவன் தன் இலக்கை அடைந்து முழுமையான அமைதி, பேரானந்தம் மற்றும் சுதந்திரத்தை கண்டு கொள்கிறது. கேள்வி: சமய கோட்பாடுகள் உண்மையான ஆன்மீகத்திற்கு எதிரானவை என்று எடுத்துக்கொள்ளலாமா? நான் சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் சமய கொள்கைகளை குறிப்பிடுகிறேன். ராமதாஸ்: நாம் ஆன்மீகத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தால் அவை பின்பற்றலாம், இல்லாவிட்டால் அவற்றை கைவிடலாம். சமய நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்தையும் பின்பற்றலாம். ஆனால் அவை நம்மை இறைவனை நோக்கி அழைத்து செல்பவையாக, நம் வாழ்க்கையை தூய்மை செய்பவையாக இருக்க வேண்டும். அதன் மூலம் இறை ஒளி நம்மில் பிரதிபலிக்க, நம்மிடம் வெளிப்பட வேண்டும். நம் போராட்டம் வெறும் நடிப்பாக இருக்க வேண்டாம். நாம் இதயத்தில் தீவிர ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அறைக்கு திரும்பியதும் ஓர் இளம் பெண்மணி பப்பாவை காண வந்தார்.
அவர் ஏதோ குடும்ப பிரச்சனையின் காரணமாக பெரிதும் பதட்டத்தில் இருந்தார். அவர் ராமதாஸின் முன் மண்டியிட்டு, நான் மியூனிக்கில் இருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் பிராங்க்பர்ட்டில் இருப்பதாக கேள்விப்பட்டு உங்களை காண அங்கு சென்றேன். ஆனால் நான் அங்கு சென்று சேர்வதற்கு முன் நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள். எனக்கு உங்கள் ஆலோசனை மிகவும் அவசியம். நான் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி 2 மகன்கள் இருக்கின்றனர். ராமதாஸ்: சரி, அது நல்லதுதான். பெண்மணி: இல்லை, நாங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருப்பதாலும் சுற்றி உள்ளவர்களும் எங்களுக்கு எதிராக இருப்பதாலும் சூழ்நிலை நன்றாக இல்லை. நான் என் குழந்தைகளிடம் இறைவனை பற்றி பேசக்கூடாது என்று என் கணவர் எனக்கு சொல்லி இருக்கின்றார். ராமதாஸ்: கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே. உங்கள் இதயம் தூய்மையடையும் பொழுது எல்லாம் தானாக சரியாகும். உங்கள் பக்தி நெறிகளை நீங்கள் அமைதியாக தொடரலாம். இயேசுவின் நாமத்தை நீங்கள் உரக்கத்தான் உச்சரிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை மௌனமாக செய்யுங்கள். உங்கள் இதயம் தூய்மையடையும் பொழுது உங்கள் நிலையில் ஓர் ஆச்சரியமான மாறுதலை காண்பீர்கள். ஜெனிவாவில் உங்களை போன்ற மற்றொருவர் இருந்தார். அந்த பெண்மணிக்கும் இதே குறைதான். அவரது கணவர் அவருடைய ஆன்மீக பயிற்சிகளுக்கு எதிராக இருந்தார். தன்னை காண ஒரு நாள் அவரை அழைத்து வரும்படி ராமதாஸ் அவரிடம் கூறினான். எப்படியோ அவர் வந்தார். முதல் நாள் அவரிடம் பெருமளவு தாக்கம் இருக்கவில்லை. ஆனால் அடுத்த நாளும் அவர் வந்து ராமதாஸின் பேச்சை கேட்டு தான் முற்றிலும் மாறிவிட்டதாக அவனிடம் கூறினார். அவரது மனைவி மகிழ்ச்சி அடைந்தார். எனவே நீங்களும் உங்களை பற்றி எந்த பதட்டமும் அடைய வேண்டாம். எல்லாம் சரி செய்யப்படும். நீங்கள் உங்கள் இதயத்தை தூய்மையாக்கி கொண்டால் மட்டும் போதும். பெண்மணி: ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலாக இயேசுவின் நாமத்தை தினமும் ஜெபிக்க கூடாது என்று ஒருவர் என்னிடம் கூறினார். அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கலாம், ஆனால் அது ஒரு பொழுதும் குறையக்கூடாது. என் பிரார்த்தனை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ராமதாஸ்: நீங்கள் என்ன விதமான பிரார்த்தனை செய்கின்றீர்கள்? பெண்மணி: இயேசு கிறிஸ்துவே, இறைவனின் மகனே, என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள். இதுதான் என் பிரார்த்தனை. ராமதாஸ்: இதை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். பெண்மணி: எனக்கு ஆசி கிடைக்குமா? நான் ராமதாஸின் திருவடிகளை தொடலாமா? ராமதாஸ்: ஆமாம், உங்களுக்கு ஆசி வழங்கப்படுகின்றது. ராமதாஸ் இந்த வார்த்தைகளை கூறியதும் அவர் முகத்தில் பேரானந்தத்தின் ஒளி சுடர்விட்டது. அவை அவருக்கு நிச்சயமாக பெரும் ஆறுதலை தந்திருக்க வேண்டும். ராமதாஸுக்கு இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துவிட்டு அவர் அறையை விட்டு புறப்பட்டார். கேள்வி: குரு என்றால் என்ன என்று எங்களுக்கு சரியாக சொல்ல முடியுமா? ராமதாஸ்: குரு என்பவர் ஒரு ஆன்மீக வழிகாட்டி. உங்களை சுற்றி இருக்கும் இயற்கை உலகம் சம்பந்தமான கலை மற்றும் அறிவியலை உங்களுக்கு போதிக்க ஒரு ஆசிரியர் அவசியம். அதே போல ஆன்மீக பாதையிலும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவசியம். தான் போதிக்கும் துறையில் ஒரு பேராசிரியர் நல்ல தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதுபோலவே ஆன்மீக வழிகாட்டியும் உங்களுக்கு வழிகாட்டும் தகுதி பெற்றிருக்க வேண்டும். அவர் ஆன்மீக அறிவியலில் முழுமை பெற்றவராக இருக்க வேண்டும். அதாவது அவர் இறையனுபூதி பெற்றவராக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் பாதுகாப்பாக உங்களை அவர் கரங்களில் ஒப்படைக்கலாம். பாதையில் எந்த குறுக்கீடுமின்றி நீங்கள் முன்னேறுவது நிச்சயம். ஆனால் அதற்கு நீங்கள் தீவிர நாட்டம் கொண்டவராய் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். குரு என்ற சொல்லுக்கு இருளை விளக்குபவர் என்று பொருள். அறியாமை நிலையில் நீங்கள் இறைவனை அறியாமல் இருப்பதால் உங்கள் இதயத்தை இருள் சூழ்ந்து இருக்கின்றது. நீங்கள் இறைவனை மறுத்து அவரது இருப்பை பொருட்படுத்தாது அவரை நாடுவதில்லை. ஆனால் நீங்கள் இறுதியாக இறைவனை சென்று அடைவதற்காக குரு உங்களிடம் இறை நம்பிக்கையை விழிப்படையச் செய்து பாதையில் உங்களுக்கு வழிகாட்டுகின்றார். எனவே உங்களுக்குள் இறை பேருணர்வை வெளிப்படையச் செய்து உங்களை இறைவனிடம் அழைத்துச் செல்வதுதான் குருவின் பணி. கேள்வி: தினசரி வேலைகளை ஆன்மீக வாழ்வுடன் ஒருங்கிணைக்க முடியுமா? ராமதாஸ்: தன்னலமற்றும் இறைவனுக்கு அர்ப்பணமாகவும் செய்தால் முடியும். கேள்வி: அப்பொழுது நம் வேலையை நமக்கு ஆன்மீக நெறியாக மாறிவிடும் என்று நான் நம்புகிறேன். ராமதாஸ்: ஆமாம், அப்பொழுது செய்யும் செயலே தெய்வமாகின்றது. பகவத்கீதை இதை நிஷ்காமிய கர்மம், அதாவது ஆசைகளற்ற செயல், தன்னலமற்ற செயல் என்று விவரிக்கின்றது. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும்
பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பப்பா சுவாமி ராமதாஸின் உலகம் கடவுளே புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.